Hello viewers, welcome to Super Brain. Example 2.2 பார்க்கலாம். Find the quotient and remainder when A is divided by B. இந்த following cases அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A, Bன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த Aவை Bயால் டிவைட் பண்ணும் போது quotient என்ன, ரிமைண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூக்ளிட் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணி தான் quotient ரிமைண்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் A ஈக்குவல் டு -12, B ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்காங்க பை Euclid's division lemma A equal to BQ plus R where 0 less than or equal to R less than mod B. ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்னா ரிமைண்டர். ஸோ ரிமைண்டருடைய வேல்யூ எப்படி இருக்கணும்னா 0 இருக்கலாம், இல்லை 0 விட பெருசாக இருக்கலாம், பட் நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. எதுக்கு? ஆருக்கு. ஸோ ரிமைண்டர் வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருக்க முடியாது. அதே மாதிரி பி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவைசர். டிவைசர் வந்து நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். அதுக்கு மாட் போடும் போது நமக்கு இங்கே பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதை விட கண்டிப்பாக ரிமைண்டர் வேல்யூ சின்னதாக தான் இருக்க முடியும். ஓகே, இப்போ ஏ அப்படின்றத நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க இல்லையா, -12 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் டிவிடெண்ட். ஓகே, பி அப்படின்றது டிவைசர் 5 போட்டுக்கலாம். நம்ம கோஷன் தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம், ப்ளஸ் ரிமைண்டரையும் கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க, கோஷன் ரிமைண்டர் கண்டுபிடிக்க சொல்லி. சரி, எப்போவுமே ரிமைண்டர் வேல்யூ என்னவா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், பாசிட்டிவாக மட்டும் தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு 0 less than or equal to, இப்போ 0 இருக்கலாம், 0 விட பெருசு இருக்கலாம், பட் நெகட்டிவ் வேல்யூ போகக்கூடாது. அப்போ ரிமைண்டர் வேல்யூ நமக்கு பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ ரிமைண்டர் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு நெகட்டிவ் வரணும். அப்போ ஒன்று பி நெகட்டிவாக இருக்கணும், இல்லை கோஷன் நெகட்டிவாக இருக்கணும். பி வந்து அவங்களே பாசிட்டிவ் வேல்யூன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ Q வந்து கண்டிப்பாக நெகட்டிவ் வேல்யூவாக தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ தான் நமக்கு இங்கே நெகட்டிவ் கிடைக்கும். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்போ டிவிடெண்ட் வந்து மைனஸில் கொடுக்குறாங்களோ அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் இந்த 12 விட பெருசாக இருக்கணும். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே மைனஸில் கொடுத்தாங்கன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் இங்கே இருக்கிற நம்பரை விட பெருசாக இருக்கணும். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நமக்கு இங்கே 2 போட்டோம்னா நமக்கு 5 2s are 10. அப்போ இதை விட சின்னதாகிடும் இல்லையா. அப்போ நம்ம 3 போட்டால் தான் 5 3s are 15. இந்த 12 விட பெருசாக கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக நம்ம இங்கே 3 தான் போட்டாக்கணும். இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண கிடைக்கும், நமக்கு -15 கிடைக்கும். ஸோ -15 கூட எதை ஆட் பண்ணால் நமக்கு -12 கிடைக்கும்னா 3 ஆட் பண்ணால் தான் நமக்கு -12 கிடைக்கும். அப்போ ரிமைண்டர் வந்து 3ஆக தான் இருக்க முடியும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 0 less than or equal to, ரிமைண்டர் வந்து நம்ம 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், லெஸ் தென் பி வந்து நமக்கு என்ன வந்திருக்கு 5. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கா பாருங்கள். 0 விட பெருசாக வந்திருக்கு, 5 விட சின்னதாக வந்திருக்கு, அப்போ கரெக்டாக வந்திருக்கு. சரி, இப்போ கோஷியன்ட் இது ரிமைண்டர் எடுத்து எழுதிக்கலாமா. therefore Q equal to -3 and R equal to 3ன்னு நமக்கு கிடச்சிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். A equal to 17, B equal to -3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா A equal to BQ plus R where 0 less than or equal to R less than mod B. இப்போ பாருங்கள், ஏன்றது நமக்கு கொடுத்துட்டாங்க 17 ஈக்குவல் டு B பார்த்தீங்கன்னா -3ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம கோஷியன்ட்டும் ரிமைண்டரும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0 less than or equal to ரிமைண்டர் கண்டுபிடிக்க போகிறோம், லெஸ் தென் mod B. mod Bன்னா என்ன வரும், -3 வந்து mod போடும்போது நமக்கு +3 மாறிடும். ஸோ 3 விட இது கம்மியாக இருக்கணும், 0 விட பெருசாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டிவைசர் வந்து -3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே என்ன சிம்பிள் போட்டால் இது பாசிட்டிவ் கிடைக்கும், கண்டிப்பாக மைனஸ் போட்டால் தான். அப்போ தான் -× +ஆக மாறும் இல்லையா. நம்ம இந்த ரிமைண்டர் பார்க்கவே தேவையில்லை, இதுக்கு வந்து பாசிட்டிவ் தான். ஸோ இது மட்டும் தான் வச்சு இந்த சிம்பிளை வந்து நம்ம டிசைட் பண்ணணும். அப்போ இங்கே மைனஸ் வேல்யூ தான் வரணும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து பாசிட்டிவ் இருக்கிறதுனால இங்கே பெரிய நம்பர் வரணும்னு அவசியம் கிடையாது. நெகட்டிவ் இருந்தால் தான் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் பெரிய நம்பர் வரணும். அப்போ இதை விட சின்ன நம்பர் தான் வரணும். இப்போ 3 எது கூட மல்டிப்ளை பண்ணால் 17ஓ இல்லை 17 விட சின்ன நம்பரோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 3s are 15 போட்டால் கிடைக்கும். ஏன்னா
6 டைம்ஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்க இல்லையா, 6 3s are 18 மாறிடும். ஏன்னா இதை விட நமக்கு சின்னது தான் வேணும். அப்போ கண்டிப்பாக இங்கே 5 தான் வர முடியும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 15 கிடைக்கும் இல்லையா. அப்போ 15 எது கூட ஆட் பண்ணால் நமக்கு 17 கிடைக்கும், 2 கூட. அவ்வளோதான். இப்போ ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு, நமக்கு 2 கிடச்சிருக்கு. அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். a equal to -19, b equal to -4. By Euclid's division lemma, a equal to bq plus r where 0 less than or equal to or less than mod b இருக்கும். இப்போ a வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, -19 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு b பார்த்தீங்கன்னா -4ன்னு கொடுத்துருக்காங்க. கோஷியன்ட்டோ ரிமைண்டரோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே 0 less than or equal to ரிமைண்டர் கண்டுபிடிக்க போகிறோம். less than mod b. bயில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, -4. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது மாட்லேருந்து வெளியே எடுக்கும்போது +4 ஆகும். இப்போ 4ஐ விட கம்மியாக தான் இருக்கணும் இந்த ரிமைண்டர். சரி, இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் வேல்யூ கிடைக்கணும். நமக்கு இங்கே டிவைசரில் மைனஸில் கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே கண்டிப்பாக என்ன சிம்பிள் வரணும், பாசிட்டிவ் தான் வரணும். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் நமக்கு மைனஸ் கிடைக்கும். ஓகே, சரி, இங்கே நெகட்டிவ் கொடுத்தாங்கன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது இதை விட பெரிய நம்பர் வரணும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ நமக்கு இங்கே எந்த நம்பர் போட்டால் இதை விட பெரிய நம்பர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 5s are 20 வரும் இல்லையா. அப்போ தானே இதை விட பெருசாக கிடைக்கும். அதுவே நம்ம 4 டைம்ஸ் போட்டோம்னா 4 4s are 16, 19 விட சின்னதாகிடும். அப்போ கண்டிப்பாக நம்ம இங்கே 5 தான் போடணும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், -20 அப்படின்ட்டு கிடைக்கும் இல்லையா. அப்போ -20 கூட எதை ஆட் பண்ணால் நமக்கு -19 கிடைக்கும்னா +1 ஆட் பண்ணாதான் நமக்கு -19 கிடைக்கும். அப்போ இங்கே +1 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு, நமக்கு 1 கிடச்சிருக்கு. நம்ம இங்கே 1 போட்டுக்கலாம். இப்போ இதுதான் நம்மளுடைய கோஷியன்ட், இதுதான் நம்மளுடைய ரிமைண்டர். therefore q equal to 5 and r equal to 1ன்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.